அனைவருக்கும் என் பெயர் ஜெயஜபர்சன். நான் இன்று ஒரு பாரம்பரிய உணவை செய்ய போகிறேன். அது வேறு எதுவும் இல்லை, நாம் பாரம்பரியமாக உண்டு கொண்டு இருக்கும் எள்ளு உருண்டை. அதை எப்படி செய்ய போவது என்று நாம் இப்பொழுது பார்க்கலாம். எள்ளுருண்டை செய்ய நமக்கு தேவையான பொருட்கள்: கொஞ்சமாக எள்ளு எடுக்க வேண்டும் மற்றும் ஏலக்காய். அதுக்கப்புறம் நம்ம ஜாகரி, அதாவது வெள்ளம் எடுக்கணும். அதுக்கப்புறம் பொரிக்கடலை, பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க, இதுவும் தேவைப்படும். அதுக்கப்புறம் நமக்கு நெய் தேவைப்படும். இது நம்ம அதுக்கப்புறம் இதை வறுத்துட்டு இருக்கணும். இது கொஞ்சம் பொறுன்னு ஒரு பருவத்துக்கு வரும். அந்த பொறுன்னு ஆன பருவத்துக்கு வந்த பிறகு நம்ம வறுக்கிறத நிறுத்தணும். இந்த நெய் வந்து சூடானதும் நம்ம அதுக்கப்புறம் எள்ளு அதில் சேர்க்கணும். முதல்ல நெய்யை போட்டு அது சூடாகி கொஞ்சம் இதானதும் எள்ளை சேர்க்கலாம். நெய் சேர்த்து இது பண்ணாதான் அது கொஞ்சம் பொறுன்னு வரும், அப்போதான் கரியாது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் கிண்டலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் சிறிதளவு தண்ணி சேர்த்து சர்க்கரையை பாகு காய்க்கணும். நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற சர்க்கரையை அதில் சேர்க்கலாம். ஓகே, இந்த பருவத்துக்கு வந்த உடனே நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வச்சு கிண்ட தொடங்கணும். அப்போதான் உள்ள இருக்க கட்டி எல்லாம் கொஞ்சம் கரையும். எங்க இருக்க கட்டியா இருக்குல்ல, இந்த பருவத்துக்கு வந்த பிறகு நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கீழே இறக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பருத்து வச்சிருக்க எல்லாம் இடிக்கணும். அதை நம்ம டைரெக்டாக மிக்சியில் போட்டுறக்கூடாது, சூடாறின பிறகு தான் போடணும். இது எள்ளு சூடாறிடுச்சு. நம்ம இப்போ இதை மிக்சியில் போட்டு இடிக்கலாம். வச்சிருந்த எள்ளை அரைச்சி எடுத்தாச்சு. அதை தனியாக ஒரு கிணத்துல மாற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இனி கடலையை வறுக்கணும். இப்போ நம்ம பொரிக்கடலையை மிக்சியில் போட்டு பொடிச்சாச்சு. இதை நம்ம இப்போ எள்ளுக்க கூட மிக்ஸ் பண்ணணும். இதை நம்ம இது பண்ணியிருக்கிறத கூட மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாவு காய்ச்ச சர்க்கரையை இது கூட அரைச்சி சேர்க்கணும். இது சேர்த்த பிறகு நம்ம இப்போ சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். உருண்டை பிடிச்சி தனியாக ஒரு செப்பரேட்டாக எடுத்து வைக்கணும். இல்லை இப்போ நமக்கு எள்ளு உருண்டை ரெடி. இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் வேற போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். ரொம்ப நல்லா